Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேபாளத்தில் சிக்கி தவிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உதவி கோரி வீடியோ வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் இருந்து 19 பேர் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டனர். அதில் 4 பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பாதி வழியிலேயே தமிழகம் திரும்பிய நிலையில் எஞ்சிய 15 பேர் நேபாளத்தில் உள்ள கைலாஷ் மலைக்கு பயணம் சென்றனர். நேபாளத்தில் வன்முறை காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்கள் உதவி கோரி வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதில் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து 15 நிமிட நடைப்பயணத்தில் சீனா செல்ல முடியும் என்றும் முறையான அனுமதி இல்லாமல் சீனாவிற்குள் நுழைய முடியாது என்பதால் எங்கு செல்வது என்று தெரியாமல் பரிதவித்து வருவதாகவும் கூறியுள்ளனர். மேலும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தங்களை தமிழகத்திற்கு அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று நேபாளத்தில் பெரிய கலவரம் இருப்பதால் எங்களால் வர முடியவில்லை. இங்கே சுமார் 200-300 பேர் இருக்கின்றோம். இங்கே நிற்பதற்கு கூட இடமில்லை, தங்குவதற்கு இடமில்லை, உணவுக்கு இடமில்லை. ஆனால் இத்தனை யாத்திரிகர்களும் இங்கே மிகவும் கஷ்டப்படுகிறோம். தயவு செய்து எங்களை காப்பாற்றி எங்களுடைய தாய் திருநாட்டிற்கு அழைத்து செல்லுமாறு உங்கள் பாதம் பணிந்து மன்றிட்டு வேண்டிக் கொள்கிறோம். நேபாளில் போராட்டத்தின் போது உடல்நலம் குன்றிய அமைச்சரின் மனைவியை மாணவர்கள் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இளைஞர்களின் போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து உடல்நலம் குன்றிய மனைவியை தவிக்க விட்டுவிட்டு அமைச்சர் ஷரத் சிங் பந்தாரி நாட்டில் இருந்து வெளியேறினார். இந்த நிலையில் அவரது மனைவிக்கு உதவிய இளைஞர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.